சார் கடந்த ஆண்டு அதிமுக வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கள்ளக்குறிச்சியில் வந்து இங்கே வந்து கள்ள சாராயம் காசுறாங்க அப்படின்றது கவன ஈர்ப்பு தீர்மானம் அரசு மென்ஷன் பண்ணி பட் ஆனால் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. கடந்த 11ஆம் தேதி முதலமைச்சர் வந்து மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் போதைப் பொருள் தடுக்க நடவடிக்கை எடுக்கிறோம், கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதெல்லாமே நிர்வாக தோல்வி அப்படின்றது தான் எதிர்கட்சி வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற டிமாண்டே சேர்த்து பண்ணாங்கன்னா இது வரைக்கும் இவ்வளோ நம்பர்ஸ் வந்ததில்லை. கடந்த காலங்களில் கள்ளச்சாராயம் விபத்து உயிரிழப்பு நடந்திருக்கு, ஆனால் இவ்வளோ நம்பர்ஸ் வந்தது. இதை தான் வந்து பிரதானமாக முன்வைக்கிறாங்க. முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய காவல்துறை இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் என்கிற முறையிலே அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆளுங்கட்சி ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் அந்த அரசின் மீது, திமுக அரசின் மீது நம்பிக்கை உள்ளது என்கிற முறையில் நாங்கள் விசாரணையை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அல்லது இதுபோன்ற மாஃபியா கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிர்வாகத்தில் உள்ள குளறுபடிகள் அல்லது நிர்வாகத்தில் உள்ள தேக்கம் எதிர்க்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படுகிற போது அதை உரிய முறையில் பரிசீலித்து அதை சீர் செய்ய முதல்வருக்கு பொறுப்பு இருக்கிறது. அத்தகைய பொறுப்புள்ள ஒரு முதல்வராகத்தான் நம்முடைய முதல்வரும் இருக்கிறார். எனவே எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அவர் வெறும் அரசியல் என்று பார்க்காமல் அதை கனிவோடு பரிசீலிப்பார், உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் இதே போல இறந்தாங்க. சிபிசிஐடி விசாரணை தான் நடந்தது. ஆனால் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. எனவே வந்து என்னன்னா அரசியல் பின்புலம் அதிகாரம் கொடுத்து இதை எல்லாமே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். அறிக்கையில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்திருப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட முடியாது. எனவே பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள், அப்போதுதான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் வலுப்பெறும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் எனது தலைமையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஏன் இந்த மாதிரி வந்து பாக்கெட் சாராயத்தை குடித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்ன பதில், ஒரு பாக்கெட் 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது, டாஸ்மாக் கடைகளில் எங்களுக்கு 60 ரூபாய்க்கு கிடைக்காது. இது அவர்கள் சொல்லுகிற பதில். ஆகவே கள்ளச்சாராய கும்பல் இந்த எளிய மக்களை குறிவைத்து இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் காரணம், டாஸ்மாக் கடைகளில் குடித்து பழகி அதற்கு அந்த போதை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருக்கிற நிலையிலே, அடிமை ஆகியிருக்கிற நிலையிலே அவர்களுக்கு மேலும் கூடுதல் போதை தேவைப்படுகிறது. குறைந்த விலையிலும் கூடுதல் போதையும் உள்ள சாராயம் தேவை என்கிற அந்த வாய்ப்பை கள்ளச்சாராய மாஃபியா கும்பல் பயன்படுத்திக் கொள்கிறது. எனவே அந்த விளிம்புநிலை மக்கள், உழைக்கிற மக்கள், மூட்டை தூக்குகிற மக்கள், பூ வியாபாரம் செய்கிற, பூக்கட்டி தொழில் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த எளிய மக்களை குறிவைத்து இந்த மோசமான கள்ள வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும். அத்துடன் எளிய மக்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும். அதற்கேற்ப அரசு
செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும். நாளைக்கு நான் இங்கே தங்கியிருந்து கருணாபுரம் மற்ற ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் பிற கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரிலே சந்திக்க இருக்கிறேன். அரசு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பையும் வழங்க முன்வர வேண்டும். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி இந்த நச்சு சாராயத்தை அருந்தி இறந்திருக்கிறார். அவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கும் உரிய இழப்பீடு கிடைக்க வேண்டும். ராஜா என்ற ஒரு ஆதரவற்றவர், சென்னையை சார்ந்தவர், அவருடைய தந்தை சாரங்கன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு யாரும் இங்கே உறவினர்கள் இல்லை. அவரை அனாதை என்று மருத்துவர்கள் அடையாளம் கண்டு சொன்னார்கள். அவருடைய குடும்பத்தினர் யார் என்பதையும் கண்டறிந்து அந்த குடும்பத்தினருக்கும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.